ஹாய்! இந்த வீடியோல ஓடிஜி இல்லாமயே வெறும் குக்கர்ல நம்ம ஒரு ப்ரௌனி பிசினஸ் ஒரு ரூ. 1000 வச்சு எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த ₹1000 வச்சு என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் அண்ட் டூல்ஸ் ப்ரௌனி ரெசிபிக்கு வாங்கணும் அப்படிங்கிறதையும், ஒரு ஃபட்ஜியான ப்ரௌனி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும், நெறைய டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு என்ன மாரி எல்லாம் நாலேட்ஜ் வந்து கெயின் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் ஃபுல் டீட்டெயில்டா இந்த வீடியோல குடுத்துருக்கேன். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்களே இந்த ஃப்ரீ பேக்கிங் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். மறக்காம பேக்கிங்ல இன்ட்ரெஸ்டா இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ரௌனில பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைப் இருக்கு. ஒன்னு ஃபட்ஜியாவும் செய்யலாம், இன்னொன்னு கேக்கியாவும் செய்யலாம். இதுல ஃபட்ஜியா இருக்கிற ப்ரௌனி தான் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அததான் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஃபட்ஜியான ப்ரௌனிய நம்ம ஒரு எக் பேஸ்டாவும் செய்யலாம், எக்லெஸ்ஸாவும் செய்யலாம். இந்த வீடியோல நம்ம எக் பேஸ்டு ஃபட்ஜி ப்ரௌனி எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த ப்ரௌனி ரெசிபிக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்சால்டட் பட்டர், டார்க் ஆல்மண்டும். பட்டர் பார்த்தீங்கன்னா, ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டரா எடுத்துக்கோங்க. இந்த மாரி கை வச்சு ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ரொம்ப கூலிங்காவும் இருக்கக்கூடாது அண்ட் ரொம்பவும் சாஃப்ட்டாவும் இருக்கக்கூடாது. இந்த மாரி லைட்டா வந்து ப்ரெஸ் ஆகணும். இதுதான் வந்துட்டு ரூம் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட். காம்பவுண்ட்னா என்ன? சாக்லேட்னா என்ன? அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். இது காம்பவுண்ட் அப்படிங்கிறது மில்க் காம்பவுண்ட், டார்க் காம்பவுண்ட் அண்ட் ஒயிட் காம்பவுண்ட். இந்த மாரி ஒரு 3 டைப் ஆஃப் இருக்கு. இந்த காம்பவுண்ட் எப்படி ரெடி பண்ணுவாங்கன்னா, கொக்கோ பவுடரும், பாம் ஆயிலும் வச்சு தான் மேக் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க எக்கை வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து ப்ரவுன் சுகர், ஒயிட் சுகர் இது 2யும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ளேவருக்காக வெண்ணிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்க்கெல்லாம் என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, மைதா, கொக்கோ பவுடர் அண்ட் பேக்கிங் பவுடர். நீங்கள் மைதா வந்து நாகா பிராண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொக்கோ பவுடரும், பேக்கிங் பவுடரும் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு கொக்கோ பவுடர். கொக்கோ பவுடர் வந்து ஒரு 2 டைப் இருக்குது. ஒன்று நேச்சுரலாக வந்து இது பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அந்த சீடை பதப்படுத்தி அதுக்கப்புறம் நீங்கள் கொக்கோ பவுடரை கிரைண்ட் பண்ணுவாங்க. இதுக்கு டச் ப்ராசஸ் கொக்கோ பவுடர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கொக்கோ பவுடர் பார்த்திங்கன்னா லைட்டு, மீடியம், டார்க் அப்படிங்கிற 3 டைப்பில் வந்துட்டு கொக்கோ பவுடர் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரெசிபிக்கு நம்ம டச் ப்ராசஸ் கொக்கோ பவுடர் அண்ட் மீடியம் ஷேட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சாக்லேட் வேறு, காம்பவுண்ட் வேறு அப்படின்னு. காம்பவுண்ட் அப்படிங்கிறது கொக்கோ பவுடர் ப்ளஸ் பாம் ஆயில் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சாக்லேட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொக்கோ பவுடர் அண்ட் கொக்கோ பட்டர் அப்படிங்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது கொக்கோ சீட்லேருந்து கிடைக்கக்கூடிய கொக்கோ பட்டர் தான் வந்துட்டு நம்ம இந்த சாக்லேட்டில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இதுலேயே ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. டார்க்கு, மில்க்கு, ஒயிட்டுன்னு சொல்லிட்டு. இந்த சாக்லேட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ரௌனியில் மெல்ட் ஆகி கிடைக்கும். இந்த சாக்லேட் காம்பவுண்டை விட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கூட இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரௌனிக்கு மேலே டாப்பிங்ஸ்க்கு நம்ம சாக்கோ சிப் இந்த மாதிரி ஆட் பண்ணுவோம் இல்லையா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் காம்பவுண்ட்லேருந்து தான் வந்துட்டு மேக் பண்ணுவாங்க. நம்ம ஹோம்மேடாகவும் பண்ணிக்கலாம், இல்லை ஷாப்லேயும் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர். மோஸ்ட்டாக வந்துட்டு ப்ரௌனிக்கு பேக்கிங் பவுடர் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ப்ரௌனி வந்துட்டு கொஞ்சம் ஹைட்டாக கிடைக்கணும், அதாவது கொஞ்சம் ஃப்ளஃபியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பேக்கிங் பவுடர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் பவுடர் அப்படின்னா பேக்கிங் சோடா, இதில் வந்து ஆசிட் அண்ட் கார்ன்ஃப்ளவர் இது 3 ஆட் ஆகிருக்கும். இதனால் நமக்கு ப்ரௌனி வந்து நல்லா ரைஸ் ஆகி கிடைக்கும். மெஷரிங்காக வெயிட் ஸ்கேலும் அண்ட் மெஷரிங் கப் அண்ட் ஸ்பூனும் உங்களுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு என்னென்ன டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இதெல்லாம் பை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ட்ரேவும் அண்ட் பேட்ச்மெண்ட் பேப்பர் அண்ட் ஓடிஜி அல்லது குக்கர் இதெல்லாம் இருந்தால் போதும். இப்போது நீங்கள் குக்கரில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஓடிஜியில் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஒரு கிளியரான பவுல் ஈரம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. அதில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டரையும் சாக்லேட்டையும் 2யும் சேர்த்து நல்லா டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இங்கே டபுள் பாயிலிங் மெத்தட் அப்படின்னா என்னென்னா, நல்லா ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு வாட்டரை வந்து நல்லா ஹீட் பண்ணி அந்த ஹீட்டுக்குள்ளே வந்துட்டு அந்த பவுல் உள்ளே வச்சு அது எங்கேயும் கேப் இல்லாத மாதிரி இருக்கணும். அந்த பவுலுக்கும் அந்த கீழே வச்சுருக்க பாத்திரமும் உள்ளே நல்லா கவராக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு அந்த ஹீட்டுக்கு நல்லா சாக்லேட் வந்து மெல்ட் ஆகி கிடைக்கும். ஸோ இப்போ அந்த
மிக்சர் எடுத்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது நெக்ஸ்ட்டு வேறு ஒரு பவுலில் எடுத்து நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு எக்கு வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. செகண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் சுகர் வந்துட்டு உங்களோட விருப்பம் தான். நீங்கள் வந்து ஃபுல்லாக நாட்டு சக்கரை எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லை ஒயிட் சுகர் எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம், இல்லை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் அந்த மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு வெண்ணிலா எசன்ஸ் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. 3 இதுக்கு ஊற்றுனதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் விஸ்கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு எந்த ஒரு பீட்டரும் தேவையில்லை. ஸோ நீங்கள் பல்காக பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் பீட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் நீங்கள் வந்துட்டு விஸ்கை வச்சு நம்ம வந்து ப்ரௌனி வந்துட்டு எவ்வளோ பெரிய ஆர்டராக இருந்தாலும் நம்ம விஸ்கி யூஸ் பண்ணி இந்த ப்ரௌனி செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சுகர் நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அந்த மிக்ஸ் பண்ணி வச்சிங்க இல்லையா, அந்த சாக்லேட் அண்ட் பட்டர் மிக்சர், இந்த ரெண்டையும் எடுத்து நீங்கள் இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இது ரெண்டுத்துலேயும் மிக்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த க்ரிங்கிள் டாப் வந்துட்டு பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போது இந்த சாக்லேட் மிக்சர் எடுத்து நீங்கள் இந்த எக் மிக்சரில் நீங்கள் அதை வந்து உள்ளே சேர்த்துடுங்க. எகைன் வந்துட்டு நீங்கள் விஸ்க் யூஸ் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாக்லேட் மிக்சர் வந்து நல்லா கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் தான் வந்துட்டு நீங்கள் இந்த எக் மிக்சரில் சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு இது விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை நல்லா பீட் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளார் எடுத்துக்கோங்க. ஃப்ளாரும் கோகோ பவுடர் இது ரெண்டையும் வந்துட்டு நீங்கள் சலித்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே பண்ணக்கூடாது. அப்படியே போட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல கட்டியாக அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிக்கும். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் மைதாவும் கோகோ பவுடரும் கண்டிப்பாக நீங்கள் சலித்து தான் நீங்கள் ஆட் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம வந்து பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ண மாட்டோம். சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ப்ரௌனி ஹைட் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். பட் ப்ரௌனி பொறுத்த வரைக்கும் பேக்கிங் பவுடர் மஸ்ட் கிடையாது. இல்லை இன்னும் கொஞ்சம் சாக்லேட்டியாக வேணும் அப்படின்னா இதுக்குள்ளே சாக்கோ சிப் இல்லைன்னா சாக்லேட்டு நல்லா க்யூபாக கட் பண்ணி உள்ளே சேர்த்து நல்லாவும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களோட விருப்பம் தான். எல்லாத்து கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணியும் இந்த ப்ரௌனி கொடுக்கலாம். ஸோ இதை நல்லா இந்த பேட்டரை மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் திக்காக தான் கிடைக்கும் பேட்டரு. நார்மல் வந்துட்டு ஸ்பாஞ்ச் பேட்டர் மாதிரி கிடைக்காது. ப்ரௌனி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். ஸோ இதை அப்படியே வந்துட்டு ஒரு டின்னில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். உங்களுக்கு வந்துட்டு கஸ்டமைஸ்டாக கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் டின்னு அந்த மாதிரி ஸ்கொயரு இந்த மாதிரி அப்படியே கட் பண்ணாமல் உங்களுக்கு வேணும் ஸ்லாபாக கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்படியே கொடுத்துடலாம். நீங்கள் அப்படி இல்லை எனக்கு பீஸ் போட்டு அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கொயர் டின்னில் வந்துட்டு பேக் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக நீங்கள் பீஸ் போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அந்த மோஸ்ட்டாக நீங்கள் ப்ரௌனி டின் வாங்கையில் அந்த ஷார்ப் எட்ஜ் இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. அந்த இடத்துல அந்த கார்னரில் கொஞ்சம் கர்வ் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டின்னை வந்து ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ஸோ ஷார்ப் எட்ஜ் இருக்கிற மாதிரி டின்னை வந்துட்டு வாங்கி நீங்கள் ப்ரௌனிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒட்டிஜி அல்லது குக்கரில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். என்ன டெம்பரேச்சரில் வந்து ப்ரீஹீட் பண்ணுறீங்களோ சேம் அதே டெம்பரேச்சர் அண்ட் மோடில் தான் வந்துட்டு நீங்கள் பேக்கிங் டைமும் செட் பண்ணணும். அவ்வளோதான். இந்த மாதிரி ப்ரௌனி ஸ்லாப் வந்து ரெடி ஆயிடுச்சு. ப்ரௌனி எப்படி பேக் ஆகிருக்குங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி டூத் பிக் வச்சே டெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டூத் பிக்கில் பேட்டராக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அண்டர் பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். சுத்தமாக வந்து டூத் பிக்லேயும் ஒட்டாமையும் வரக்கூடாது. லைட்டாக வந்துட்டு நமக்கு ஒட்டி இருக்கணும். இதுதான் ஒரு பர்ஃபெக்டான ஸ்டேஜ். இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரௌனி செஞ்சு இந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத இதில் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ளார் வந்து அதிகமாக ஆட் பண்ணாலும் கம்மியாக ஆட் பண்ணாலும் எந்த மாதிரி உங்களுக்கு பேக் ஆகி கிடைக்கும், அதே மாதிரி கூட குறைய ஆட் பண்ணும்போது எப்படி கிடைக்கும், பேக்கிங் சோடா ஆட் பண்ணிங்கன்னா எந்த மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். இதையும் செக் பண்ணி உங்களோட மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ப்ரௌனி பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் பேக்கிங்கில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நம்மளோட அடுத்த ரெசிபிக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. பாய்.